ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபீஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பட்டர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதை மஞ்சள் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கையால் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஊறுற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூடவே நான் ஒரு பெரிய துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்ல. இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போது இது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுலேருந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமை கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை ஆற விடுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மாற்றிக்கலாம். இதிலேருந்து நான் அந்த பிரிஞ்சி இலையை இப்போ எடுத்துடுறேன். அதை ஒரு வாசனைக்காக தான் சேர்த்துட்டேன். இப்போது மீதி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம கிரேவியை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம 30 நிமிஷம் ஊற வச்ச சிக்கனை சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து நிறையா தண்ணி விட்டுருக்கும். அதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலேருந்து தண்ணிலாம் ஓரளவு சுண்டுற வரைக்கும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா சிக்கனில் ஊறி இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே மசாலாவிலையும் சிக்கன்லேயும் உப்பு காரம் போட்டுட்டோம். இதில் உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இது மேலே நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.